எனதருமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் ஜெய் ஸ்ரீராம். ஒரு குட்டி கிளிப்பிங் போடுறேன், அதை பார்த்துட்டு வாங்க. No, one second. Please, Mr. Venugopal, kindly be seated once again. No, listen. No. Please listen. What did you say just now? What is this yar? What is this yar? This is Parliament. This is Lok Sabha. You can't address the chair. You cannot address the chair with yar. What is this yar? No, you cannot address the chair by saying yar. No. Please take back your words. You can't say chair yar. No. You cannot. No. Honorable LOP standing on his feet to speak. You are not allowing him to speak. माननीय राहुल गांधी जी, आप बोलिएगा. No. Please allow him to speak. Please allow him to speak. பப்புக்கு தான் பேச தரலன்னு பார்த்தா பப்பு கூட இருக்கக்கூடிய அல்ல கைகளுக்கும் பேச தரல பாருங்களேன். ஸ்கூல் படிக்கிற பசங்க வாத்தியார் கிட்ட திட்டு வாங்குற மாதிரி பார்லிமெண்ட்ல ஸ்பீக்கர் கிட்ட திட்டு வாங்குறாங்க. ஆளு கழுத வயசாச்சு, கொஞ்சமாச்சு வெக்கம் மானம் சூடு சொரணா வேணாம், இந்த பேசிக் சிவிக் சென்ஸ் ஆச்சு வேணாம். இவர் எல்ஓபியா இருக்காரு, அவர் கூட இருக்கிறவர் எம்பியா இருக்காரு. ஆனா இவங்க நடந்துக்கிறது பாருங்களேன், எவ்வளவு மோசமா நடந்துக்கிறாங்க பாருங்களேன். ஸ்பீக்கர் சார் இருக்கிற கோவத்துல இவங்க ரெண்டு பேருமே கையத்துக்க சொல்லி முட்டி போட வச்சிருவார் போல. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் பத்தி நான் ஏன் இப்போ வரைக்கும் பேசலன்னா, ஏன்னா இன்னும் முழுசா எந்த ஒரு விவகாரமும் வெளியே வரவே இல்லை. எல்லாமே அறகுறையாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட 3 மில்லியன்லேருந்து 4 மில்லியன் வரைக்கும் அவ்வளோ பேஜஸ் இருக்கிற டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் படித்து முடிக்க எவ்வளோ நாட்கள் ஆகும். நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது, வீடியோஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் நிறைய ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் ஷேர் பண்ணுறாங்க. இந்த இமெயில் ஸ்க்ரீன்ஷாட்லாம் ஷேர் பண்ணுறாங்க. அதெல்லாம் உண்மையா பொய்யான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. எல்லாமே ஆராய்ச்சி பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ எதுவுமே முழுசாக இல்லாத பொழுது, எந்த ஒரு விவகாரமே முழுசாக வெளியே வராத பொழுது எப்படி அந்த குறித்து பேசுறது? அதனால தான் நான் இப்போ வரைக்கும் பேசவே இல்லை. அதுலேயும் பாருங்கள், இப்போ ரீசெண்டாக தான் பார்த்தேன், எப்ஸ்டீன், அந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அப்படின்றவர் இன்னமும் சாகவே இல்லை, இன்னமும் உயிரோட தான் இருக்கார். இஸ்ரேல் அவரை காப்பாற்றி இஸ்ரேலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கு. அதாவது யூதர்கள் அவரை காப்பாற்றி இஸ்ரேலுக்கு கூட்டிகிட்டு போய் சேஃபாக வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. தெரியல, நிறைய ஃபோட்டோஸ்லாம் வருது. அதை ஏன்னு சொல்கிறதா இல்லைனா ஒரிஜினலாகவே எப்ஸ்டீன் உயிரோட தான் இருக்கானா அப்படின்றதுலாம் நமக்கு தெரியல. ஸோ எதுவுமே நமக்கு தெரியாத பொழுது எப்படி இந்த விவகாரத்தை குறித்து பேசுகிறது? ஏதோ அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் இவங்க பேர்லாம் இருக்குது அப்படின்றதுனால அவங்களாம் கல்ப்ரேட்டு, அவங்களாம் இது மாதிரியான குற்றங்களில் ஈடுபட்டிருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் நம்மளால் சொல்ல முடியாது. எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் புதின் பெயர் இருக்குது, மோடி அவர்களுடைய பெயர் இருக்குது, அதானி பெயர் இருக்குது, ராகுல் காந்தி பெயர் கூட இருக்குது, இன்னும் நிறைய உலகத் தலைவர்கள் பெயர்லாம் இருக்குது. அதுக்குன்னு இவங்களாம் தப்பு பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்மளால் சொல்ல முடியாது. ஆதாரம் இல்லாமல் நம்மளால் எதுவுமே பேச முடியாது. பட் சும்மா நமக்கு ஒரு சில பேர் மீது வன்மங்கள் இருக்கும் இல்லையா, காழ்ப்புணர்ச்சி இருக்கும் இல்லையா, அதை காரணமாக காட்டி அதனால் நாம் ஏடா கூடமாக என்ன வேணாலும் பேசலாம். இப்போ காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி பேசிட்டு வர மாதிரி என்ன வேணாலும் பேசலாம். பட் நமக்கும் ராகுல் காந்திக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா. ராகுல் காந்தி பண்ணுற மாதிரிலாம் நம்மளால் பண்ண முடியுமா? Very important matter that I've been trying to raise for the last 2 or 3 hours. It is a matter of national security. Yes. And it is a matter of national security. आप अपने नेता पे हंस क्यों रहे हैं? नहीं, अपने नेता पे हंसिए मत. अब अपने नेता पे हंस क्यों रहे हैं? Sir, this matter. अगर Sir, मैं तो उनको अलाउ कर रहा हूँ. Sir, I don't know. वो कह रहे हैं नेशनल सिक्योरिटी पे, तो मैंने तो नहीं व्यवधान डाला. आप लोग हंस रहे हैं. Sir. அடா பாவமே, நம்மளுடைய ராகுல் காந்தி நேஷனல் செக்யூரிட்டி இஷ்யூ குறித்து பேச ஆரம்பிச்சா சொந்த கட்சிக்காரங்களே, காங்கிரஸ் கட்சிக்காரங்களே சிரிக்கிறாங்க பாருங்களேன். இதை பார்க்கும்போது உங்களை நீங்களே கலாச்சிக்கிட்டா நான் என்னடா பண்றது அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. காங்கிரஸ்காரங்களே ராகுல் காந்தி இப்படி தான் பார்க்குறாங்க. அப்போ ராகுல் காந்தியை நாங்கள் எப்படிங்க பார்ப்போம்? சொல்லுங்க, நாங்கள் எப்படி ராகுல் காந்தியை பார்ப்போம்? ஒரு 2-3 நாள் முன்னாடி பார்லிமெண்ட்ல நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் ரொம்ப மோசமான கேவலமான கேடுகெட்ட ஒரு காரியத்தை பண்ணியிருந்தாரு. அது குறித்து தனியாக நான் ஒரு வீடியோ பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ நாம் அதை பற்றி பார்க்கலாம். இந்த காரவான் மேகசினை குவாட் பண்ணி ராகுல் காந்தி பேசின அந்த ஒரு குட்டி கிளிப்பிங்கை போடுறேன், பார்த்துட்டு வாங்க. ये गारंटीड ऑथेंटिक है. इसमें नारावाने जी ने कहा है कि उनका मेमोयर है, उसे सरकार पब्लिश नहीं होने दे रही है. इसमें सब लिखा है. और मैं सिर्फ इसमें से 5 लाइन पढ़ना चाहता हूं, जिसमें नारावाने जी ने राजनाथ सिंह के बारे में और मोदी जी के बारे में बोला है.
அதாவது முன்னாள் இந்திய ராணுவ அதிகாரி ஒருத்தர் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு. அந்த புத்தகம்ல இந்தியாவினுடைய நேஷனல் செக்யூரிட்டி ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு. இந்தியாவுக்கு சொந்தமான நிலப்பரப்பை சைனாக்காரனுங்க ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கானுங்க. இங்கே செக்யூரிட்டி லேப்ஸ் ஆனது நடந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் அவர் அந்த புத்தகத்தில் மென்ஷன் பண்ண மாதிரி காரவானுடைய ஆர்டிக்கல்ல எழுதியிருக்காங்க. அதை நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் குவாட் பண்ணி பார்லிமெண்ட்ல கத்திட்டு இருக்காரு. எக்ஸ் ஆர்மி சீஃப் நாரவானே அப்படின்றவர் தான் அந்த ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு. அந்த புத்தகம்ல மோடி ஆட்சியின் கீழே நம்முடைய நேஷனல் செக்யூரிட்டி இவ்வளோ மோசமாக இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த மேகசின்ல வந்த ஆர்டிகளை காட்டி ராகுல் காந்தி பேசுறாரு இல்லையா, இந்த ஒரு பேச்சை வெறும் 30 செகண்ட்ல நம்முடைய உள்துறை அமைச்சர், மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் அடிச்சு நொறுக்கிட்டாரு. இந்த ஃபேக் நெரேட்டிவை அடிச்சு நொறுக்கிட்டாரு. ஆன் ஸ்பாட்ல நொறுக்கியிருக்காரு. विवाद लीडर ऑपोजिशन ने ही समाप्त कर दिया है. वो स्वयं कह रहे हैं कि पुस्तक प्रकाशित नहीं हुई. वो मैगजीन की रिपोर्ट है. नरवणे जी ने नहीं कहा, इतना बोल दे. एक बार रिकॉर्ड पर बोले कि नरवणे ने नहीं कहा है. रक्षा मंत्री जी इतना ही कह रहे हैं कि नरवणे जी की पुस्तक को आप रिफर कर रहे हो तो वो प्रकाशित हुई या नहीं हुई, वो स्पष्टता करें. नरवणे की रिपोर्ट नहीं है, नरवणे का पुस्तक नहीं है, इतना स्पष्टता करें. मैगजीन तो कुछ भी लिख सकता है. அதாவது நாரவானேஜி சொல்லாத எழுதாத விஷயத்த இவங்களுடைய சொந்த கருத்தா இங்க உட்காந்துக்கிட்டு பேசிட்டு இருக்கானுங்க. நாரவானேஜி இந்த விவகாரம் குறித்து என்ன எழுதியிருக்காரு அப்படின்ற ஒரு முக்கியமான பாயிண்ட்டை பிடிச்ச உடனேயே அங்க இருந்த பப்புவன் கோஷ்டி, அந்த ஒட்டுமொத்த கோஷ்டியும் கதற ஆரம்பிச்சிடுச்சு. திரு நாரவானேஜியே சொல்லியிருக்காரு, 1 சென்டிமீட்டர் நிலம் கூட நம்ம கையை விட்டு போகல, சைனாக்காரனுங்க வந்து ஆக்குபை பண்ணலன்னு அவரே சொல்லியிருக்காரு. ஆனா ராகுல் காந்தி அவர்கள் 2020 இது மாதிரிலாம் நடந்ததுன்னு சொல்றாரு. ஒரே ஒரு லாஜிக்கான கேள்வியை கேட்கிறேன். முடிஞ்சா இந்த வீடியோவை பார்க்குற காங்கிரஸ்காரனுங்க அதுக்கான பதிலை மட்டும் சொல்லிட்டு போங்க. அது என்னன்னா, சைனா அப்படின்ற ஒரு நாடு இந்தியா அப்படின்ற ஒரு நாட்டினுடைய நிலப்பரப்பை கையகப்படுத்தி இருந்தாங்கன்னா, அவங்க வந்து ஆக்குப்பை பண்ணியிருந்தாங்கன்னா, உண்மையாலே அப்படிப்பட்ட ஒரு விவகாரம் நடந்திருந்ததுன்னா, அந்த விஷயமானது இவ்வளோ வருஷம் கழிச்சு பெருசா யாருக்குமே தெரியாத காரவான் மேகசின் அப்படின்ற அந்த ஒரு மேகசின் மூலியமா அம்பலமாயிருக்குமா? சைனா இந்தியாவுடைய நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்ணிடுச்சு அப்படின்ற விஷயத்த அவங்க ஃபர்ஸ்ட் பிரேக் டவுன் பண்ணியிருப்பாங்களா? உண்மையாலேயே சைனாக்காரன் நம்முடைய நிலப்பரப்பை ஆக்கிரமிப்பு பண்ணியிருந்தாங்கன்னா, வித்தின் 2 or 3 டேஸ்க்குள்ள இந்த விவகாரம் குறித்தான எல்லா விஷயமும் வெளியே லீக் ஆயிருக்கும். ஊடகங்கள் இந்த விவகாரத்தை குறித்து தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்திருப்பாங்க. 2020 இந்த விவகாரம் நடந்ததா ராகுல் காந்தியே சொல்றாரு. இப்ப 2026 நடக்குது. 6 வருஷம் கழிச்சா இந்த விவகாரத்தை குறித்து இவங்களா பேசுவாங்க, ஊடகங்கள்லாம் பேசும். இந்த ராகுல் காந்தியை பாருங்களேன், சும்மாவா இவர் எல்லாருமே பப்புன்னு சொல்றாங்க? இல்லைங்க, ரீசன் இருக்கு. இவர் பப்புவா இருக்கிறதுக்கான காரணமே இவர் பப்பு தான். ஓகேங்களா, இவர் பப்பு தான், அதனால தான் எல்லாருமே இவரை பப்பு பப்புன்னு சொல்றாங்க. இவர் பாருங்க, ஒரே ஒரு ஆர்டிக்கலை தூக்கின்னு வந்து இதுதான் ஆதாரம்னு சொல்லிக்கிட்டு போச்சு, எல்லா நிலமும் போச்சு, சைனாக்காரன் நம்ம நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு போயிட்டான், இதுக்கு காரணம் மோடி தான், இதுக்கு காரணம் அமித்ஷா தான், இதுக்கு காரணம் இவங்க தான் அப்படின்ற மாதிரி என்னென்னத்தையோ பார்லிமெண்ட்ல உட்காந்து உளறிட்டு இருக்காரு. உண்மையாலே இந்த ஆளுக்கெல்லாம் மூளை மண்டையில இருக்கா இல்லை முட்டிக்கு கீழே இருக்கானே தெரியலங்க. என்னெல்லாம் பேசிட்டு இருக்காரு பாருங்களேன். அதுவும் பார்லிமெண்ட்ல எல்லோப்பே இருந்துகிட்டு ஆதாரமே இல்லாம ஏதோ ஒரு மேகசினா ஆதாரம்னு சொல்லிட்டு என்னென்னலாம் பேசுறாரு பாருங்களேன். இவரை பாஜக காரங்க பப்பட்டுன்னு கூப்பிடுவாங்க. ஜார்ஜ் சோரோஸின் பப்பட்டு தான் இந்த ராகுல் காந்திலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மைதான் போல. சொல் புதியும் இல்லை, சுய புதியும் இல்லை. சரி, நம்முடைய ராகுல் காந்தி எவ்வளோ மூச்சு முட்டை தொண்டை தண்ணி வத்த கத்துறாரு. இந்த விவகாரம் குறித்து சைனாக்காரன் ஏதாச்சும் சொல்றானா? சைனாக்காரன் இந்த விவகாரம் நடந்தது உண்மைன்னு சொல்றானா? இல்லவே இல்லை. சரி, இந்த புத்தகத்தை எழுதினார் இல்லையா நாரவானேஜி, அவரு இந்த விவகாரம் குறித்து என்ன சொல்லியிருக்காரு? மனுஷன் பேட்டியே கொடுத்திருக்காரு. அந்த வீடியோவும் கொண்டு வந்திருக்கேன், பார்த்துட்டு வாங்க. Firstly, we have not lost out in any territory. We are where we were before this whole thing started. But as a result of this agreement, it has been reached on the principle of mutual and equal security. So I think that should be the way we look at this whole disengagement process, that it serves the interests of both countries to have a very stable LAC and with less chances of any confrontation taking place. That should be the larger viewpoint that we take. And not an inch has been lost. Not an inch has been lost, that's right. Approaching this whole issue in a step-by-step manner. So the initial step was of course the disengagement which I've just talked about. So future rounds of talks will continue, and I'm sure that through these talks we will be able to narrow down our differences and arrive at a acceptable solution, once again based on mutual and equal security, and which is acceptable to both sides. And only when it is acceptable to both sides,
will it actually succeed? ஆனாலும் இந்த பப்பு அண்ட் கோக்கு தைரியம் அதிகம் தாங்க. எவ்வளோ தைரியமா பார்லிமெண்ட்ல உட்காந்துக்கிட்டு பச்சையா புழுகுறாங்க பாருங்களேன். நம்முடைய பப்புஜி ஆதாரமா ஒரு ஆர்டிகல் காட்டுறாரு இல்லையா, அதே ஆர்டிகல்ல மோடி குறித்து ஒரு 2 லைன்ல முக்கியமான விஷயம் இருக்கு. அந்த விஷயம் குறித்து ஏன் ராகுல் காந்தி வாயை திறக்க மாட்டேன்றாரு, ஏன் மூச்சு விட மாட்டேன்றாரு? அப்படி அதுல என்ன இருக்கும்னா, ராணுவ வீரர்களுக்கு மோடி முழு சுதந்திரம் கொடுத்திருக்காரு, ராணுவ விவகாரங்கள்ல டிசிஷன் எடுக்க வேண்டியது ராணுவம் தான் மோடி சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் அதே ஆர்டிகல்ல ராகுல் காந்தி காட்டக்கூடிய அதே ஆர்டிகல்ல இருக்கு. இதை பத்தியே ராகுல் காந்தி மற்றும் அவருடைய சகாக்கள் வாயை திறந்து பேச மாட்டேன்றாங்க. பாருங்க, இந்த 5 லைன்ல என்ன இருக்கு பாருங்கன்னு பேசுற ராகுல் காந்தி, 5 லைன் பத்தி பேசுற ராகுல் காந்தி அதே ஆர்டிகல்ல மோடி குறித்து 2 லைன்ல இருக்கு, முக்கியமான விஷயம் அந்த 2 லைன்ல இருக்கு. அது பத்தி ஏன் இவரு பேச மாட்டேன்றாரு? ஏன் அந்த 2 லைன் இவர் கண்ணுக்கு தெரியலையா? இவர் காட்டுற ஆர்டிகல் ஃபேக்கு, இவர் சொல்ற குற்றச்சாட்டுகள் ஃபேக்கு, எல்லாமே ஃபேக்கு. காங்கிரஸ்காரங்களுக்கு நான் ஒரே ஒரு வேண்டுகோளை மட்டும் முன்னெடுத்து வச்சுக்கிறேன். அது என்னன்னா, தயவு செய்து சீக்கிரமா திரு ராகுல் காந்தி அவர்களை ஒரு நல்ல மனநல மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போங்க. தயவு செய்து கூட்டிட்டு போங்க.